இதுவரைக்கும் இந்த தமிழ் சமூகம் ஒடுக்கினவனோட படங்களை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு ரசிச்சாங்க. பைசன்ல வந்து கத்தி எடுக்காதீங்க, கத்தி வந்து ரெண்டு பக்கமும் ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கும். சில சாதி சங்கங்களை சார்ந்த ஒரு சில தற்கொலைகள் வந்து உதிரிகள். அந்த வெங்கடேச பண்ணையாருடைய கேரக்டருமே வந்து ஒரு மாதிரி ஈரத்தன்மையோட தான் காட்டிட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் இது தேவை, இந்த விவாதம் தேவை. ஏன்னா 2 சமூகம் இல்லை 3 சமூகம் அங்க ஒரு பெரும் பதட்டமாகவே அந்த அரசியல் காலகட்டம் இருந்தது. ஆனாலுமே இதுல வந்து இப்போ ஜாதி இல்ல, அவர் வந்து நல்லதையா படம் எடுத்திருக்காருன்னு சொன்னா கூட இந்த படைப்பு வந்து சரியில்லைன்னு சொல்றதுக்கு சில தற்கொலை கூட்டங்கள் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அந்த படம் வந்து ஓடவே கூடாதுங்கிறதுக்காக அதை பத்தி ரிவ்யூ கொடுக்கறதாகட்டும். கோட்பாடு தாங்க ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனை வழி நடத்துறது வந்து தத்துவம் மட்டும்தான் வழி நடத்தும். இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து சாதியை ஊக்குவிக்கிற மாதிரியான படங்கள் பண்றாங்கல்ல. இப்போ அப்போ அவங்களெல்லாம் நீ வெறுமனே உட்காந்து 4 செவத்துக்குள்ள சும்மா ஒரு வீடியோ போட்டுட்டு வீரவசனம் பேசிட்டு அலையிறல்ல, நீ திறமைசாலின்னா இவங்களை அப்போஸ் பண்ற மாதிரி இன்னொரு படத்தை எடு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்ப படம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா எல்லாராலையும் பேசப்பட்டு வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பைசன் படம் அரசியல் பேசுது அப்படிங்கறது தான் எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. அது பேசுற அரசியல் என்னவா இருக்கு? சாதி ஒழிப்பு. இந்த படம் ஜாதி ஒழிப்புன்னு சொல்றீங்களா? இல்ல ஜாதி ஒழிப்பு பைசன் ஜாதி ஒழிப்பு படம். எந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து, ஏன்னா எல்லா படத்துலயும் வந்து கத்தி எடுத்தாலே அதுக்கான தீர்வு வந்து கத்தி தான், ஒரு பிரச்சனைனா கத்தி எடுத்தா தீர்வுன்னு காமிக்கிறாரு ஒவ்வொரு படத்துலயும். இந்த படத்துலயும் அதே தானே காமிக்கிறாரு. கத்தி எடுக்காதீங்கன்னு சொல்ல வராரு இந்த படத்துலயா? பைசன்ல வந்து கத்தி எடுக்காதீங்க, கத்தி வந்து 2 பக்கமும் ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கும். தொடர்ந்து தென் மாவட்டத்துல நடந்த ஒரு பகை சூழல் இருக்குல்ல, அந்த பகை சூழலை வந்து குறைக்கிற, அந்த சூட்டை தணிக்கிற ஒரு வேலையை அண்ணன் மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப தெளிவா பைசன் மூலமா சொல்ல வந்திருக்காரு. பைசன் வந்து அந்த வேலையை ரொம்ப தெளிவா செஞ்சிருக்கு. சில சாதி சங்கங்களை சார்ந்த ஒரு சில தற்கொலைகள் வந்து உதிரிகள். அவங்க பின்னாடி ஆட்களே இருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு லெட்டர் பேடுக்கு ஏதோ ஒரு கட்சி தொடங்கணும், சாதி சங்கத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அவங்க மாதிரி ஆட்கள் வந்து இந்த படத்தை வந்து மாரி செல்வராஜ், ரஞ்சித் அப்படின்னாலே வந்து ஜாதியை பத்தி தான் எடுப்பாங்க. ஜாதியை பத்தி எடுக்கிறதுல நீங்க ஜாதியை பத்தி எடுக்கும்போது அதுல 2 விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு ஜாதிய ரீதியா ஒடுக்குறது, இன்னொன்னு ஒடுக்கப்படுறது. இப்போ இதுவரைக்கும் இந்த தமிழ் சமூகம் ஒடுக்கினவனோட படங்களை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு ரசிச்சாங்க. இப்போ புதுசா அவங்களுக்கு வந்து ஒடுக்கப்பட்டவன் தன்னோட வலியை சொல்ல வரும்போது, நீ எல்லாம் அதை சொல்லக்கூடாது, ஜாதி பேசுறியா, நீ வந்து உனக்கு பிரச்சனைனாலும் நான் தான் சொல்லணும், உனக்கு எங்க வலிக்குன்னு நான் தான் சொல்லணும், நீ எனக்கு இங்க வலிக்க அங்க வலிக்குன்னு சொல்லக்கூடாது, சமூகத்துல வந்து அந்த மருந்தை வந்து நாங்க தான் கொடுப்போம், நீ அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்குள்ள இந்த மாதிரியான அரசியல் வந்து அதை உடைக்கிற வேலையை வந்து தொடர்ந்து மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இவங்களுடைய படங்கள் வந்து பேசுது. ஆரோக்கியமான அரசியல் சூழல் தமிழ்நாட்டுல இது தேவை, இந்த விவாதம் தேவை. ஏன்னா காலகாலமா வலியை சுமந்தவனுக்கு பேசுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. அந்த அரசியல அவங்க பேசுறாங்க, அதுல நம்ம அவங்கள பாராட்டணும். நான் தென் மாவட்டத்தை சார்ந்தவங்கிற முறையில எனக்கு வந்து இந்த படம் அவ்வளவு பிடிச்சிச்சு. பொதுவாவே வந்து மாரி செல்வராஜ் எல்லா படங்களும் எங்களோட ஒரு கனெக்டிவிட்டி ஆகும். எங்க நேட்டிவ் சார்ந்து இருக்கிறதுனால அது ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணும். குறிப்பா பைசன் மாதிரியான படம் வந்து அந்த கதை களம் இருக்குல்ல, அந்த களம் வந்து அந்த களத்துல நான் அது நடந்த காலகட்டத்துல நம்ம ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்போம். எனக்கு 37 வயசு ஆகுதுன்னா அது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா நம்ம ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்போம், ஒன்றும் பிறக்காம கூட இருந்திருக்கலாம். அந்த காலகட்டத்துல அந்த சூழல் இருக்குல்ல, அது ஒரு மாதிரியான அங்க வந்து ஒரு நெருப்பு சூழல் தான். 2 சமூகம் இல்லை 3 சமூகம் அங்க ஒரு பெரும் பதட்டமாகவே அந்த அரசியல் காலகட்டம் இருந்திருக்கு. குறிப்பா அந்த படத்துல வந்து மனத்தி கணேசன் அப்படிங்கிற அந்த கபடி வீரரை பத்தி அதுதான் கதை. அவர் அந்த கபடி போட்டியில இருந்து அவரு இன்னைக்கு அர்ஜுனா அவார்டு வாங்கின வரைக்கும்
அவரு அந்த சூழலுக்கு இவர் எப்படி போனாரு, அந்த டிராவலுக்குள்ள அவர் அந்த சமகாலத்துல நடந்த அரசியல் சூழல், சாதிய பிரச்சனை, இதெல்லாம் இவருக்கு எவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ணிச்சு. அவருடைய தனிப்பட்ட, நீங்களும் நானும் சண்டை போடுறோம், நம்ம 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை. இந்த தனிப்பட்ட பிரச்சனை வந்து சாதிய பிரச்சனையா எப்படி மாத்தப்படுது மாறுது? மாத்தப்படுது ஆ. மாத்தப்படுது. அது உண்மையாவே சாதி பிரச்சனையா, சாதி இல்லைங்கிறது யாருக்குமே தெரியாது. ம். இப்ப வரைக்கும் பேசுறது எது உண்மை எது பொய்ங்கிறது யாருக்குமே சரியான புரிதல் நமக்கு வரல. ம். ஒரு பக்கம் இப்ப எனக்கு இப்ப மாரி செல்வராஜ் அவருடைய அந்த சமூகம் சார்ந்த தலைவர்களை வந்து அவரு இந்த படத்துல எங்கேயுமே தூக்கியும் பிடிக்கல. பயாஸ்டா நடந்துக்கல. அதாவது அப்படி இல்ல, ம். அவர் எங்கேயுமே அந்த அந்த தலைவர்களை வந்து இவங்க இப்படி அப்படின்லாம் காட்டல. அதே ம். நேரத்துல இவரை எதிர்க்கிறாங்கல்ல. இப்போ ம். இவர் வந்து இன்னொரு சமூகத்தை வந்து இப்போ வெங்கடேச பண்ணையாருங்கிற அந்த கேரக்டர், வெங்கடேச பண்ணையார், பசுபதி பாண்டியன், இந்த 2 கேரக்டரை தான் படத்துல வச்சிருக்குது நம்ம உணர்றோம், புரிஞ்சுக்கிறோம். அந்த வெங்கடேச பண்ணையாருடைய கேரக்டருமே வந்து ஒரு மாதிரி ஈரத்தன்மையோட தான் காட்டிருக்காரு. ஏன்னா இந்த கபடி பிளேயரோட லைஃப்ல வந்து வெங்கடேச பண்ணையாருக்கும் இவருக்குமான என்ன ரோலு, அப்ப அந்த மக்களும் அந்த இப்போ 2 சமூகம் போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னா, அந்த 2 சமூகத்துக்குள்ள ஒரு ரொம்ப காலமா இது நடக்குது. ம். எதுக்கு கத்தி எடுக்கிறோம், எதுக்கு அருவாள் எடுக்கிறோம்னே தெரியாம எடுப்பான். ம். 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 அப்ப மாரி செல்வராஜ் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ அதெல்லாம் தூக்கி தூர போடு. ஓ சரி, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, முடிஞ்சு போச்சு, பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும். என்னதான் முடிவு? மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டு சாவுறதா முடிவு? ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பகையாவே தொடர்ந்து காலகாலமா வச்சுக்கிட்டும், காரணமே இல்லாம காரணமே இல்லாம சண்டை போட்டுக்கிட்டோம், உயிர் பலிகளை மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து என்ன ஏதுன்னே தெரியாது. ம். இன்னைக்கு இப்போ ஒரு 20, 25 வயசு பையனுக்குலாம் அந்த அந்த சம்பவம் என்னன்னே தெரியாது. ஆனா அவன் தான் சார்ந்த சமூகத்துக்காக வந்து நிக்கிறான் ரோட்டுக்கு. ஒரு மீச முளைச்ச பருவம் வந்ததுமே வந்து வீரம் முளைச்சிருது அவனுக்கு. அப்போ கையில கத்தி எடுக்கான், அருவாள் எடுக்கான், ஏன் எடுக்கிறான், எதுக்கு எடுக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு சம்பவம் ஆகுதுன்னா அப்ப அதுக்கெல்லாம் பின்னாடி அந்த அந்த பலிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வந்து தொடர்ந்து நீடிச்சிச்சுன்னா யாருக்கு ஆபத்து? ம். அடுத்த தலைமுறை பால்பட்டு போகும்ல. இது 2 பக்கமும் நடக்குது, ஒரு பக்கம் மட்டும் இல்ல. அப்ப அதை சூட்டை குறைக்கணும். அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டவனால தான் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும். ரொம்ப மாரி அருமையா இருக்கு நீங்க சொல்றது. நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். இந்த படங்கள் தொடர்ந்து அவர் செய்யற படங்கள்லயே இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவர் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒரு இருக்காருன்னு ரெண்டு சொல்றாங்க. ரெண்டு ஆமா 2 வருஷம் கிட்ட அவரு அந்த துருவா ஆமா. விக்ரமோட சன்னு அவரு ஆமா. வந்து அங்கேயே ஒரு 2 வருஷமா தங்கிலாம் இருந்து. ஆனாலுமே இதுல வந்து இப்போ ஜாதி இல்ல, அவர் வந்து நல்லாதையா படம் எடுத்திருக்காருன்னு சொன்னா கூட புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. ஹீரோயினை ஏன் நீ வந்து வெளியில இருந்து எடுத்துட்டு வந்த? அது வெள்ளையா ஒரு இருக்கிறவங்க ஒரு எதுக்கு? படைப்பாளியோட சுதந்திரத்துல நீங்க எப்படி போயிட்டு தலையிடுவீங்க? அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை. சினிமாங்கிறது வந்து ஒரு ஒரு கவர்ச்சி தானுங்க. நீங்க சினிமாவுல நீ இப்ப நம்ம சேனல்லயே பேசுறோம்னா, இந்த ஃப்ரேம் நான் என் மூஞ்ச தலைகீழ காட்டி வைப்பீங்களா? மாட்டேன். என் மூஞ்ச எவ்வளவு அழகா காட்டணுமோ, இல்ல உங்க மூஞ்ச எவ்வளவு அழகா காட்டணுமோ அப்படிதான் வியூவர்ஸ் பார்ப்பாங்க. ஒரு ஒரு கலைநயத்தோட காட்டுறதுக்கு ஒரு படைப்பாளிக்கு சுதந்திரம் இருக்கு. இந்த இடத்துல இந்த இப்படிதான் இருக்கணும் ஃப்ரேமு, இந்த முகங்கள், இதுதான் இந்த கேரக்டருக்கு சரியா வரும் அப்படிங்கிறது அது அவருடைய முடிவு. அதுக்கு அவர் ஒரு அதுல நீங்க ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. மொழி சார்ந்து, இனம் சார்ந்து ஆ. அப்படிலாம் போறது வந்து அது ஆபத்து. அவருக்கு அதுக்குமே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. இப்போ ஒரு என்னோட படத்துல வந்து ஒரு ஊனமுற்றவங்க நடிக்கிறாங்க. ஒரு கேரக்டர் இருக்குன்னா, ஒரு ஊனமுற்றவங்கள கொண்டு வந்து நான் கஷ்டப்படுத்த முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் அதாவது அவ்ளோ கமெண்ட் வருது. அது வெறுப்பு இருக்கிறதுனா வெறுப்பை விதைக்கிறாங்க, அவ்வளவுதான். அது எதுவுமே செய்யாது இவங்கள. இப்போ அதுதான். ஏன்னா அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. ம். மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், ரஞ்சிதா இவங்கெல்லாம் அதை இருக்கட்டும். கடந்து வெளியில வந்துட்டாங்க. இவங்களால இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து சாதியை ஊக்குவிக்கிற மாதிரியான படங்கள் பண்றாங்கல்ல. இப்போ அப்ப அவங்களெல்லாம் நீ வெறுமனே உட்காந்து 4 செவத்துக்குள்ள சும்மா ஒரு வீடியோ போட்டுட்டு வீரவசனம் பேசிட்டு அலையிறல்ல. நீ திறமைசாலின்னா இவங்களை அப்போஸ் பண்ற மாதிரி இன்னொரு படத்தை எடு, ம். ஒரு கதையை உருவாக்கு, ம். அந்த சூழலை உருவாக்கி இவங்களெல்லாம் பாரு நான் பாரு உன்னை மிஞ்சி எடுத்துட்டேன்னு சொல்லி எடுத்துக்காட்டு. ம். யார் வேண்டாங்க? உன் படம் நல்லா இருந்தா அதையும் பார்க்க தான் போறாங்க. இப்போ நம்ம வந்து வெறுமனே மாரி செல்வராஜ், ரஞ்சித் படங்கள் மட்டுமேவா பார்ப்போம்?
அவங்க 2 பேருக்கும் அந்த பேரே வச்சுட்டாங்க. இவங்கன்னா இப்படிதான் எடுப்பாங்க. அவ்வளவுதான். அப்படிதான் போகுது அப்படி இப்போ. அப்படி பேர் அது தப்பு இல்ல அது. அதுதான். தமிழ் சமூகம் அப்படி இல்லல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி சின்ன கவுண்டரு, தேவர் மகன் அப்படிலாம் சாதி பேரை சொல்லி சாதியால வந்து சாதியால அடக்கப்பட அதாவது எஜமா மாதிரி வந்தா தலித் மக்கள் வந்து எப்படி அதெல்லாம் வந்து பல அதுதான். காட்சிகளை உண்மைதான், பார்த்துக்கலாம். ஆனா உண்மைதான். அப்போ வரைக்கும் எங்குமே பேசல. யாரும் யாருமே பேசல. 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 அப்போ நீங்க இன்னைக்கு இவங்க அவங்களோட வழியை சொல்ல வராங்கன்னா அதை வந்து இப்படி நீ பேசாதன்றாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. அதுதான். ரஞ்சித் இந்த படத்தை பார்த்துட்டும் சரி, எல்லாருமே வந்து இதனுடைய சிறப்பு படைப்பை பத்தி தான் நிறைய பேர் பேசுறாங்களே தவிர, இந்த படைப்பு வந்து சரியில்லைன்னு சொல்றதுக்கு சில தற்கொலை கூட்டங்கள் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அந்த படம் வந்து ஓடவே கூடாதுங்கிறதுக்காக அதை பத்தி ரிவ்யூ கொடுக்கறதாகட்டும், ஒரு சிலர் வந்து இந்த படத்தோட உண்மையான களம் என்ன அப்படிங்கறத கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இப்ப நீங்க உங்களை மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இதுல என்ன நல்லது இருக்கு, என்னது கெட்டது இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. இதுல வந்து சமத்துவமா இருந்து யாரு மேலயும் இது தப்பு கிடையாது, இது அரசியல் கிடையாது, உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா அது என்னோட முடியணும், காரணம் இல்லாம சண்டை போடக்கூடாதுன்னு தான் அந்த படத்துல இருக்குன்னு தெளிவா சொல்றீங்க. ஆனா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அரசியலை கலர்றதுக்கு தான் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க இல்லையா? சோ இது வந்து ஏதாவது பாதிக்குமா? இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய படங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா? எந்த வகையிலையும் அச்சுறுத்தாது. ஏன்னா இவங்க 2 பேருமே சொல்றேன், நீங்க சொல்ற அந்த மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சித் சாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து சித்தாந்த ரீதியா ரொம்ப தெளிவா இருக்காங்க. கோட்பாடு தாங்க ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனை வழி நடத்துறது வந்து தத்துவம் மட்டும்தான் வழி நடத்தும். தனிநபர்களோட தலைமை எப்பவுமே வழி நடத்துது. அந்த வகையில இவங்க வந்து யாரையும் தனிநபர்களா துதிப்பாடலை எங்கேயுமே பண்ணல. அவங்க ஒரு ஐடியாலஜிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சமத்துவம் பேசக்கூடிய, சகோதரத்துவம் பேசக்கூடிய ஒரு சிந்தனை உள்ள ஒரு ஐடியாலஜிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா 2 பேர் இருக்கிறாங்க. அதனால தொடர்ந்து அவங்க வரக்கூடிய பிரச்சனைகளையுமே அவங்களால எதிர்கொள்ள முடியுது. என்னன்னா இப்போ நீங்க என்கிட்ட சண்டை போடுறீங்க, நீங்க என்ன அடிச்சிருந்தீங்க, நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அடிப்பட்ட என் மேலேயே போயிட்டு புகாரை கொடுப்பீங்க. அங்க உங்களுக்கு நீங்க ஒரு ப்ரிவிலேஜ் சமூகம் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு இந்த சொசைட்டி வந்து அதுக்கு உண்டான அங்கீகாரத்தெல்லாம் கொடுக்குது. நான் போயிட்டு வாசல்ல தான் நிற்கணும், போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் நிற்கணும். நீங்க போனா உள்ள இன்ஸ்பெக்டர் சேர் போட்டு உட்கார வைப்பாரு. அப்போ உங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை இந்த சொசைட்டில ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அப்போ இங்க என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு நீங்க என்கிட்ட சண்டைக்கு வந்தா, அப்பா சாமி ஓ நீ எதுக்கு வாரன்னு எனக்கு தெரியுது, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு 1000 வேலை கிடக்குன்னு சொல்லி இவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க தேவையில்லாம யாரோட விமர்சனத்துக்கும் பதில் சொல்றது இல்லை. அவங்க ஒரு விஷன் வச்சிருக்காங்க, நம்மளுடைய படைப்புகள் இப்படிதான் இருக்கணும், என்ன இந்த விவாதத்தங்களெல்லாம் உண்டு பண்ணணும், சமூகத்துல ஒரு உரையாடலை உருவாக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. அதை சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சு காட்டுறாங்க. அதை அதாவது சினிமாங்கிறது ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல் தான். தியேட்டர்ல நீங்க எவ்வளவு ஆகச்சிறந்த கதையை எடுத்தாலும் தியேட்டருக்கு வந்து ஆள் பார்க்கலன்னா அங்க வருமானம் இல்லை. ப்ரொடியூசருக்கு லாஸு, படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவனுக்கு லாஸு. அப்போ வணிகம் சார்ந்தும் ஒரு சக்சஸை கொடுக்கணும். அப்போ அது ரொம்ப டெக்னிக்கா ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப டீசெண்டான ஒரு சினிமாக்களை கொடுக்குறாங்க. அதனால அவங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து இந்த பக்கம் வந்து நீங்க அதுக்கு ஒரு சிந்தனை வேணுங்க. மக்களை நேசிக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியான படங்களை எடுக்க முடியும். சூப்பர். ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கனெக்டடா, அதுவும் இவ்வளவு புடிச்சு பேசுற விஷயம் இருக்குல்ல, அது உண்மையாவே அந்த படம் அந்த அளவுக்கு நம்ம மனசுல கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் இவ்வளவு அழகா சொல்ல முடியும். மக்கள் கிட்ட நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப ஈஸியாவே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு யதார்த்தமா அது எந்த அளவுக்கு உங்களோட பர்சனல் லைஃப்ல வந்து இம்பாக்ட் ஆச்சுங்கிறது ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஸோ மாரி செல்வராஜ் சார் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்ந்த அந்த சிறு வயது பருவமாகட்டும், எல்லாத்தையும் கண் முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இந்த படம் கொடுத்துருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஒரு புத்தகம் தான் இந்த படம். எனிவே இந்த புத்தகத்தை பத்தி ரொம்ப அழகா எங்க கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.